வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எல்லோரும் சிரித்தபடி டீயை அருந்தினர். டேய், தாத்தாவுக்கு 100% மார்க்குன்னு சொல்லிடுடா என்றவாறே எழுந்தாள் சுந்தரா. மற்றவர்களும் எழுந்து அவரவர் வேலையை பார்க்க நகர்ந்தனர். பொன்னி வீட்டுக்கு போனால் ராமநாதன் கவலையோடு உட்கார்ந்திருந்தான். என்ன விஷயம் ராமநாதா என்று விசாரித்தாள். இவளுக்கு கல்யாணிதான் வளர்த்த மருமகள். ராமநாதன் அவள் கணவன். மாப்பிள்ளை என்ற பெயர்தானே ஒழிய ராமநாதனுக்கு இவள் மேல் ரொம்ப அபிமானம், மரியாதை. தவிர அவரும் இவளுக்கு தூரத்து உறவு என்பதாலோ என்னவோ அந்த வீட்டில் அவளை பொறுத்தவரை ராமநாதன் பிள்ளை, கல்யாணி பெண் என்பது போலத்தான் ஒரு பாவம் நிலவியது. சிநேகிதர்களிலும் அவன்தான் சின்னவன். எனவே எல்லோரிடமும் அவன் மரியாதையாகவே இருப்பான். அவரிடமும் சற்று அதிக பிரியமாகவேதான் மற்றவர்களும் இருப்பார்கள். இவள் என்ன விஷயம் என்று கேட்டவுடன் ராமநாதன் வாயை திறக்கவில்லை. கல்யாணியும் வந்து தூண்டி துருவி கேட்ட பின் விஷயம் வெளியே வந்தது. இன்று காலை ஆபீஸுக்கு போகும்போது ராஜேந்திரனை மறுபடியும் அந்த பார் அருகே பார்த்தானாம். இதென்ன காலேஜ் நேரத்துல இப்படி சுற்றுகிறானே என்று குழம்பி போய் அவனுடன் பேச நினைக்கையில் இவரை பார்த்துவிட்ட ராஜேந்திரன் அவன் நண்பனுடன் ஒரு மோட்டார் சைக்கிளில் சிட்டாக பறந்து விட்டானாம். அந்த பையனை பார்த்தாலே நன்றாக குடித்திருப்பது தெரிந்ததாம். நல்லபடியாக வீடு வந்து சேரணுமே. இன்னும் மேல் கொண்டு அவன் பத்திரத்துக்கு என்ன வழி என்றெல்லாம் புலம்பி தீர்த்து விட்டார். இத பார், நீ தெரிஞ்சு அவன் அப்பா கிட்ட சொல்லாம இருந்தா அது தப்புதான். ரங்கராஜன் சாதாரணமா கலன்னு ஜோக் அடிச்சு பேசி சிரித்து பழகக்கூடியவர்தான். ஆனா இந்த மாதிரி தப்பு தண்டான்னா தோலை உரிச்சிடுவார். அது வேலைக்காகாது. யோசிச்சுதான் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும். நீ வந்து ஏதாவது சாப்பிட்டாயாப்பா என்று ஆதரவாக கேட்டாள் பொன்னி. டீ குடிச்சேன். ஆனா இத பத்தி யோசிச்சு தலையே பாரமா இருக்கு. நான் கொஞ்சம் காலார நடந்துட்டு வரேன் என்று கிளம்பினார் ராமநாதன். கல்யாணியையும் அழைச்சிட்டு போப்பா என்றாள் பொன்னி. இல்ல, நான் தனியாவே போறேன் என்று சொல்லி புறப்பட்டான். வெளியில் வந்தவன் கொஞ்ச தூரம் நடந்து பெருமாள் கோவிலுக்கு போனான். தரிசனம் முடிந்து 2 பிரதட்சணம் செய்துவிட்டு பிரகாரத்தில் இருந்த மரத்தடியில் உட்கார்ந்தான். தன் மனதில் இருந்த பிரச்சனையை எப்படி எவர் மனமும் புண்படாதபடி தீர்வு காண்பது என்பது பற்றி தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். பின்னால் இருந்து யாரோ அவர் தோளை தொட்டதும் தூக்கி வாரி போட்டது அவருக்கு. திரும்பி பார்த்தால் சீனிவாசன் நின்று கொண்டிருந்தார். சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளவு வேலை இருந்தாலும் புதன் மாலை என்றால் கண்டிப்பாக கோவிலுக்கு போவதை வழக்கமாக கொண்டிருந்தார். என்னப்பா ராமநாதா, ரொம்ப ஓஞ்சு போய் உட்கார்ந்திருக்க, எனி ப்ராப்ளம் என்று கேட்டார் சீனிவாசன். ஒண்ணுமில்லண்ணா என்று கூறிய ராமநாதனை உற்று பார்த்த சீனிவாசன், ஏய், உன் முகமே அப்படி சொல்லலையேப்பா. ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல இருக்கு. நீ இல்லைன்னா ஆச்சா? இன்னும் உனக்கு குழந்தை பிறக்காத வருத்தம்தான்னா கவலையே படாத. கும்பகோணம் கச்சியப ஜோசியர் வாக்க நினைச்சுக்கோ. அவர் சொல்லி யாருக்குமே தவறுனதில்லை. உனக்கு லேட் மேரேஜ் ஆனாலும் அப்படி என்ன உங்க 2 பேருக்கும் வயசாயிடுத்தோ? நம்பிக்கையோடு இருப்பா என்று தொடர்ச்சியாக பேசினார். இல்லைண்ணா, அது இல்லை. ஆனா என் மனசில் இருக்கும் பிரச்சனைக்கு யாராவது பதில் சொன்னா நன்னா இருக்கும். யார்கிட்ட சொல்லி தீர்வு காண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்க. ஏய், ராஜேந்திரன் எங்கேயாவது பாத்தியா என்ன? திடீரென்று கேட்டார் சீனிவாசன். என்னன்னா சொல்லி வச்ச மாதிரி கேட்குறீங்க? ஏன்னா நானும் 2 நாளா அதே நினைவிலேயே இருக்கிறதுனால தான் கேட்டேன். என்ன செய்யலாம் சொல்லு? ரங்கராஜன் கிட்ட சொன்னா பெல்ட் பிஞ்சுடும். ஆனா இது இப்படியே விட்டா பையன் உருப்படுவானாங்கிறது சந்தேகம்தான். இந்த விஷயத்த கொஞ்சம் நாசுக்காத்தான் அணுகணும். யோசிக்கலாம், வா, எழுந்துரு, போகலாம் என்றார் சீனிவாசன். அது சரி, நாம யோசிச்சு ஏதாவது செய்யறதுக்குள்ள அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது இல்லையா
எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு கார்த்தால அவனை பார்க்கறச்ச குடிச்சிருந்தவன் பின்னாடி உட்கார்ந்து டூ வீலர்ல போனான். ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகிறதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சு அவனை காப்பாத்தணுமண்ணா. சரிப்பா, நீ சொல்றதும் சரிதான். சீக்கிரமே ஏதாவது செய்யலாம். என் நினப்புப்படி பார்த்தா அவனை கூப்பிட்டு கேட்டா தான் பண்ணி கொண்டிருப்பதையும் ஒத்துக்க மாட்டான். அந்த தப்பை விடவும் மாட்டான். வேற ஏதாவது தான் செய்யணும். இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். என் முதல் அதிர்ச்சி மாறட்டும். ராத்திரி குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு படுப்போம். தானே நாளைக்கு வழி காண்பிப்பார். இப்ப நீ வா, வீட்டுக்கு போகலாம். ராமநாதனுக்கு அதற்கு மேல் பேச ஒன்றும் இருக்கவில்லை. இருவரும் மௌனமாக நடக்க ஆரம்பித்தனர். அன்றைக்கு ஒரு வேலை நாள். காலை மணி 12. நல்ல வெயில். ஐயாரப்பன் வீட்டு காம்பவுண்டில் யாரோ காலிங் பில் அடித்தார்கள். அந்த காம்பவுண்டின் 5 வீடுகளுக்குமே இன்டர் லிங்க்டு காலிங் பெல் கனெக்ஷன் இருந்ததால் யார் வீட்டில் மணி அடித்தாலும் எல்லார் வீட்டிலும் மணி அடிக்கும் சப்தம் கேட்கும். அந்த காம்பவுண்டில் அநேகமாக எல்லா ஆண்களும் பகல் நேரத்தில் வீட்டில் இருப்பதில்லையாதலால் ஒரு பாதுகாப்பிற்காக இந்த ஏற்பாடு செய்திருந்தார்கள். வீட்டு வேலையாகி சூப்பர் மார்க்கெட் போய் தன்னாலான உதவியை செய்வோம் என்று புறப்பட்டு கொண்டிருந்த நளினி கேட்டில் இருந்த ஜன்னலை திறந்து பார்த்தாள். வாசலில் ஒரு ஆணும் 2 பெண்களுமாக நின்றிருந்தனர். கையில் ஒரு அட்டையில் பேப்பர்கள் சகிதம் தோளில் குத்திய பெயர் அடையாள அட்டையுடன் இருக்கவே கதவை திறந்தாள். சென்சஸ் எடுக்கிறோம்மா, இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க பத்தின விவரம் தேவை என்றார் அந்த ஆண். அதற்குள் காவேரி வீட்டிலிருந்து வரதன் வந்துவிட்டார். இவர் சென்சஸ் எடுக்க வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் அடையாள அட்டையை வாங்கி பார்த்தவர் திருப்தியாக அவர்களை தன் வீட்டின் வராண்டாவில் உட்கார வைத்தார். அதற்குள் பரிமளா குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்தாள். நீங்க சொன்னா நாங்க குறிச்சுண்டு மற்ற வீடுகளுக்கும் போவோம் என்றாள் கூட வந்திருந்த பெண். நானே 6 வீட்டின் உறுப்பினர்கள் விவரமெல்லாம் சொல்லிவிடுகிறேன் என்று வரதன் சொல்ல அவர்கள் சந்தேகமாய் நளினியை பார்த்தனர். அதற்குள் அங்கு வந்த கல்யாணி, ஆமாம், மாமாவே எல்லா விவரமும் சொல்லிவிடுவார். எங்கள் எல்லார் வீட்டிற்குமே அவர்தான் பெரியவர் என்றாள். சரி சார், முழுக்க விவரமா சொல்லுங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருடைய வயது, வேலை முதலிய எல்லா விவரமும் தேவை. சொல்றீங்களா? இங்கு 6 வீடுகள். ஆனா குடித்தனம் 5 தான். முதல் 2 வீட்டிற்கும் சேர்த்து காவேரி என்று பெயர். இதில் எங்க குடும்பம் இருக்கு. நான் வரதன், வயது 79, ரிட்டையர்டு டீச்சர். என் மனைவி பரிமளா, வயது 76. எங்கள் ஒரே பிள்ளை கணேசன், வயது 57. அவன் LICயில் சீனியர் மேனேஜராக இருக்கிறான். அவன் மனைவி ஜெயந்தி, வயது 53, காலேஜ் லெக்சரரா இருக்கா. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. பெரியவன் விஜய், வயது 34, எம்டெக் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அவன் மனைவியின் பெயர் ஷோபா, வயது 30. அவள் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில ஆபீசர். அவங்களுக்கு ஒரே பையன் பிரதீப்னு பெயர், வயசு 10. சின்னவன் விவேக், வயது 28, MA படித்திருக்கிறான். சேல்ஸ் ரெப்பா இருக்கான். இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கணேசனுக்கு ஒரே பெண், பெயர் வீணா, வயது 18, 10ஆம் வகுப்பு படிக்கிறா. இவ்வளவுதான் என் குடும்பம். எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 9 பேர். அடுத்ததா இருக்கிற வீடு வடவாறு. வீட்டுக்கு சொந்தக்காரர் சீனிவாசன், வயது 54. அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கார். அவர் மனைவி பெயர் லட்சுமி, வயது 48, ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு 3 பொண்ணுங்க. பெரியவ பேர் திவ்யா, வயசு 23, வெளிநாட்டில் படிக்கிறா. அடுத்தவ ரம்யா, வயசு 20. 3வது காவ்யா, வயசு 18. இவர்கள் இருவரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எவருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. எதிர் சாரியில முதல் வீடு வெண்ணாறு. ஓனர் ராமநாதன். அவர் வயசு 43, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆபீஸரா இருக்கார். அவர் மனைவி பெயர் கல்யாணி, வயசு 35. குழந்தை இனிமேதான் பிறக்கணும். கல்யாணியின் அத்தை பொன்னி, வயது 74. வரதன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கையிலே அவர்கள் வீட்டு போன் மணி அடித்தது. போனை எடுத்து பேசிய பரிமளா, என்னங்க, உங்களுக்கு தான் போன், பேசிட்டு வாங்க, பாக்கிய நான் சொல்றேன் இவங்களுக்கு என்றாள். எதிர் சாரியிலே வெண்ணாறு வீட்டுக்கு பக்கத்து வீடு குடமுருட்டி. சொந்தக்காரர் பெயர் சுப்பிரமணியம்,
வயசு 52, ரெடிமேட் கிளாத் ஷாப் வச்சிருக்கார். அவர் சம்சாரம் பேரு நளினி, வயசு 44. அவங்களுக்கு சுபாஷினின்னு 21 வயசு பொண்ணும் வினோதினின்னு 18 வயசு பொண்ணும் இருக்காங்க. சுப்பிரமணியத்தின் அப்பா சுவாமிநாதன், வயசு 75, அவங்களோட இருக்கார் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் போன் பேசிவிட்டு வரதன் வந்துவிட்டார். வரதன் தொடர்ந்தார். எதிர்த்தரப்புல கோடி வீடு வெட்டாறு ரங்கராஜன் உடையது. அவர் இந்த ஏரியா டிஎஸ்பியா இருக்கார். அவருக்கு 52 வயசு. அவர் மனைவி பேரு தேவிகா, வயசு 44, சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை. அவங்களுக்கு 2 பிள்ளைகளும் ஒரு பொண்ணும். பெரிய பையன் அரவிந்த் எம்பிபிஎஸ் கடைசி வருஷம் படிக்கிறான். அவன் வயசு 24. அடுத்தவன் ராஜேந்திரன், வயசு 20, ஸ்டூடெண்ட். பொண்ணு சின்னவள், பெயர் குந்தவை, வயசு 13, ஸ்டூடெண்ட். ரங்கராஜன் அம்மா சுந்தராம்பா, வயசு 70. இதுதான் எங்கள் ஐயாரப்பன் வீட்டின் மனிதர்களின் விவரம் என்று சொல்லி முடித்தார் வரதன். எப்படி சார் இப்படி ஐயாரப்பன் வீடுன்னு பேர் வச்சிங்க? தப்பா நினைக்கலன்னா எனக்கு விவரம் சொல்லுங்களேன். தப்பா நினைக்கிறதுல என்னம்மா இருக்கு? எங்களுக்கெல்லாம் இதுல ரொம்ப பெருமைம்மா. திருவையாற்று கோவிலின் சுவாமிக்கு பஞ்சநதீஸ்வரன் அப்படின்னு வடமொழியிலையும் ஐயாரப்பன்னு தமிழிலையும் பேரு. எங்க எல்லாருக்குமே பூர்வீகம் திருவையாறும் அதன் பக்கத்து கிராமங்களும் தான். அப்புறம் தஞ்சாவூருக்கு வந்தோம். அப்புறம் இங்க வந்து வீடு கட்டின்னு இருக்கோம். காவேரி டெல்டாவில் 5-6 பாயிற இடம் இல்லையா திருவையாறு? அதனாலதான் அந்த பக்கம் எல்லாம் அத்தனை செழிப்பு. அதை நினைச்சுதான் அந்த 5 ஆறுகளோட பேரான காவேரி, வடவாறு, வெண்ணாறு, குடமுருட்டி, வெட்டாறு அப்படின்னு எங்க வீடுகளுக்கும் சந்தோஷமா பேர் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். பிறந்த மண்ணையும் பெத்த தாயையும் யாரும் மறக்க கூடாது இல்லையா? மகிழ்ச்சி பொங்க விளக்கினார் வரதன். இது ஒரு அதிசயம்தான் சார். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணும் என்றார் வந்திருந்தவர். இதென்ன அதிசயம்? வெட்டாறு வீட்டு ரங்கராஜன் தன் பிள்ளை பெண்ணுக்கு சோழ ராஜாக்களை மனசுல வச்சுண்டுதானே ராஜேந்திரன் குந்தவைன்னு பேர் வச்சிருக்கார் என்றார் சிரித்து கொண்டே. ஐயா, இங்க தனித்தனியே அவரவர் வீட்டிலே தான் சமையலா இல்ல ஒரே சமையலா என்று புன்னகையுடன் கேட்டாள் வந்திருந்த பெண்களில் ஒருத்தி. என்னம்மா 5 குடித்தனம் என்கிறோம், இப்படி கேட்குறீங்களே என்றார் வரதன். அப்படி இல்லைங்கய்யா, எல்லா வீட்டு விவரமும் ஒரு வீட்டு மனிதருக்கு தெரிஞ்சு அதை அவர் சொல்ல அதை மற்றவர்கள் தடை சொல்லாம ஏத்துக்கிறதே பெரிய விஷயம். பெரியவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசவே சின்னவங்க தயங்குற இந்த காலத்துல ஒரு பெரியவரை முன்ன வச்சு பேசும் மரியாதை, நீங்க உங்க காம்பவுண்டை வச்சிருக்கும் நேர்த்தி எல்லாமே வியப்பா இருக்கு. கண்ணுபட போகுது, சுத்தி போட சொல்லுங்க என்று அந்த பெண்மணி சொல்ல, நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் என்ன உறவு என்று கேட்டார் அந்த ஆண். உறவுன்னா நீங்க கேட்கிற அர்த்தத்துல உறவில்லைதான். ஆனா நாங்க 5 நண்பர்களும் உறவுக்கும் மேல என்றார் வரதன். இதற்குள் பரிமளா கொண்டு வந்த உப்பு கறிவேப்பிலை போட்ட ஜில் என்ற மோரை குடித்துவிட்டு அவர்கள் நன்றி சொல்லி கிளம்பினார்கள். தன் வயதையொத்த பொன்னியுடனும் சுந்தராம்பாவுடனும் பேத்தி பெரியவளாவது பற்றி பேசிக்கொண்டிருந்து விட்டு வீட்டுக்கு போன பரிமளா அன்றே தன் கணவரிடம் இதை பற்றி பேசினார். சுந்தராம்பா சொன்ன சாங்கியமெல்லாம் கேட்டுக்கொண்ட வரதன், நீ சொல்றதெல்லாம் சரிதா, எதையாவது செஞ்சு பிரச்சனை தீந்தா சரிதான். ஆனா யோசிச்சு பாரு, அவ அம்மா படிச்சவ, காலேஜ் லெக்சரர், நம்ம பிள்ளையோ எல்ஐசியில பெரிய ஆபீசர். அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறதே கஷ்டம். சரி, ஒத்துக்கிறது கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்துட முடியுமா? சொல்லியாவது பார்க்கலாமே என்றாள் பரிமளா. சொல்லுவோம், நிச்சயமா முழு மனசோட முயற்சி செய்து பார்க்கலாம். அப்புறம் பகவான் விட்ட வழி என்றார் வரதன். பிறகு இரவு எல்லோருமாக சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்திருக்கும் போது வரதனே பேச்சை ஆரம்பித்தார். ஏன்பா கணேசா, அம்மா என்னமோ சொல்றா, நீ என்னன்னு கேட்டியா? என்னம்மா, என்ன விஷயம் என்ற கணேசனிடம், ஒன்னும் இல்லப்பா, எல்லாம் நம்ம வீணா விஷயம்தான், கவலையா இருக்கு. அதை பத்தி சுந்தராம்பா ஒரு விஷயம் சொன்னா, அதை பத்தி தான் யோசிக்கணும் என்று ஆரம்பிக்கும் போதே குழந்தைகள் எல்லோரும் உள்ளே போய்விட்டார்கள். ஏற்கனவே கணேசன் மருமகள் சோபாவும் வீணாவும் சமையல் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். விவேக்கும் விஜயும் நாசுக்காக வெளியே போய்விட்டார்கள். பிரதீப் தான் அங்கேயே உட்கார்ந்திருந்தான். போடா உள்ள போய் படி என்றதும்
அவனும் போ தாத்தா, நான் இத்தனை நாழி படிச்சாச்சு என்று சொல்லிக்கொண்டே வாசலுக்கு போனான். பரிமளாவிடம் கணேசன், என்னம்மா சொல்லு என்றதும் பரிமளா சொல்ல ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து பாதி கூட சொல்லவில்லை. அவரை தடுத்து நிறுத்திய கணேசன் சிடுசிடுத்தார். என்னம்மா அது சுத்த நான்சென்ஸா இருக்கு. நாம எந்த காலத்துல இருக்கோம்? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேணும்னா இன்னொரு தரம் டாக்டர் கிட்ட கூட்டி போய் காமிக்கலாம். அதை விட்டுட்டு இதென்ன அபத்த களஞ்சிய யோசனை? ஜெயந்தி, நீ என்ன சொல்ற என்று கேட்டவுடன் அவளும் பொறிந்து தள்ளிவிட்டாள். கொஞ்சம் கூட சுவைக்கு உதவாத விஷயம், இதுல யோசிக்கவே ஒண்ணும் இல்ல என்று சொல்லிவிட்டு எழுந்து விட்டாள். பரிமளாவிற்கு முகம் தொங்கி போய்விட்டது. என்ன இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? எதையாவது பண்ணி பிரச்சனை தீர்க்கணும்னு தானே பார்க்கணும். என்னவோ அந்த பொண்ணுக்கு எப்போது வேலை வரப்போகிறதோ என்று புலம்பியபடி படுக்கப் போனாள். காலையில் அவரவர் அவசரம் அவரவர்களுக்கு. மாலையில் கூட அவர்கள் எல்லோருமே வந்தது லேட். மறுநாள் மாலை ஜெயந்தி வேகமாக உள்ளே வந்தவள், வீணா எங்க என்று கோபமாக கேட்டாள். அவன் மாடியில தான் படிச்சிட்டு இருந்தா என்று பரிமளா சொல்லவும் ஜெயந்தி தட தடவென்று மாடி ஏறினாள். ஒன்றும் புரியாமல் பின்னாடியே மாடிக்கு சென்ற பரிமளா, என்னம்மா ஆச்சு என்று மெதுவாக கேட்டாள். இந்த வீணா கழுத என்ன பண்ணியிருக்கா தெரியுமா என்று சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வீணாவின் குரல் கீழே கேட்டது. தட தடவென்று கீழே இறங்கி வந்த ஜெயந்தி வீணாவை பார்த்ததும் அவள் கையை பிடித்தாள். அவளை ஓங்கி ஒரு அறை விட்டிருப்பாள். அதற்குள் வேகமாய் அங்கு வந்த பரிமளா ஜெயந்தியின் கையை பிடித்து கொண்டாள். இந்தா, என்ன காரியம் பண்ற நீ? பொறுமையா இரு. இத்தனை பெரிய பொண்ணுக்கு அம்மா செய்யற வேலையா இது? எதுவா இருந்தாலும் என்ன விஷயம்னு தெரிஞ்சுண்டு அப்புறமா என்ன செய்யணுமோ அதை செய் என்றாள். சரி, அப்படி அவ என்ன செய்துட்டா என்று கேட்டாள். இதெல்லாம் உங்களால வந்ததுதான். அந்த உருப்படாத யோசனை ஒண்ணு சொன்னீங்களே, சுந்தராமா ஆன்டி சொன்னாங்கன்னு, அதை நாம அப்படியே கடைபிடிக்கலையாம். இவ போய் ரம்யா கிட்ட சொல்லி அழுதுருக்கா. இன்னைக்கு ரம்யாவும் லட்சுமியும் எங்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. இவளுக்கு எதுக்கு இத்தனை வாய்? பெண்ணா பிறந்துட்டு வெக்க வேண்டாமா? இவ்வளவு பெரியவங்க இருக்கச்சே அவங்க பார்த்துப்பாங்கன்னு இருக்கலாமா இல்லையா? சொல்லுங்கோ என்று பட்டாசாக புரிந்தாள் ஜெயந்தி. அவ கவலையும் நியாயந்தானம்மா என்றாள் பரிமளா மெதுவாய். ஏன், நீங்க ஐடியா கொண்டு வந்ததாலையா என்று சீறினாள் ஜெயந்தி. அதற்குள் வீணா குறுக்கிட்டாள். பாட்டிக்கிட்ட ஏமா பாயற? எனக்கு தோணித்து நான் சொன்னேன் என்றாள். நன்னா தோணித்து, வெக்கமா இல்ல உனக்கு? இத பத்தி நீயே பேச என்று மகள் மேல் பாய்ந்தாள் ஜெயந்தி. அம்மா, நான் கொஞ்சம் பேசணும். பாட்டியும் அம்மாவும் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இப்போ நான் நம்ம மனுஷா ஐயாரப்பன் காம்பவுண்ட் மனுஷா கிட்ட பேசினது உனக்கு இவ்வளவு கௌரவ குறைச்சலா இருக்கு. என் சிநேகிதிகள்ல, என் கிளாஸ்ல, ஏன் அதற்கு கீழே 2 கிளாஸ் வரை கூட பெரியவளாகாத பெண் நான் ஒருத்தி தான். எத்தனை கிண்டல் பார்வை கேலி பேச்சு தெரியுமா? முதுகுக்கு பின்னாடி அன்னைக்கு ஒருத்தி எனக்கு அவ்வை பாட்டின்னு நிக்நேம் வச்சிருக்கா. இதெல்லாம் தெரியும் போது எத்தனை வேதனையா இருக்கும் எனக்கு. இன்னும் பாய்ஸுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுவே பரவாயில்ல. எவ பையிலையாவது சானிட்டரி நாப்கின் இருந்தாலோ இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அதை பத்தி பேசும்போது, வீணாவா பாவம்டி அவன்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வலிக்கிறது. அம்மாவை குந்தவை கூட உட்கார்ந்துட்டாள்னு நினைக்கிறேன். நான் பாவம் வருத்தப்படுவேன்னு தான் அவ வெளியே சொல்லல. முந்தா நாள் எங்க கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு, ஏமா உன் விஷயம் இப்பதான் கேள்விப்பட்டேன், டாக்டர் கிட்ட காண்பிச்சிங்களான்னு கேட்கிறார். எனக்கு ரொம்ப அழுகை வந்துடுத்து. நீ வருத்தப்படுவியோன்னு நான் வந்து வீட்டுல சொல்லல. எனக்கு ஒவ்வொரு சமயம் நினைச்சா தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுது. பேசிக்கொண்டே போன வீணா ஓவென்று கதறிவிட்டாள். திகைத்து போய் நின்ற ஜெயந்தி தன்னை சுதாரித்து கொண்டு, என் கண்ணே, நான் கூட உன் மனசு நோகும்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. இதோ பார், உனக்கு எல்லாம் சரியாயிடும். நீ வருத்தப்படாத. அம்பாள் கண் திறக்காமலையா போயிடுவாள் என்று தன் மடியில் விழுந்து அழுத வீணாவை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினாள். அப்போதுதான் ஆபீஸில் இருந்து வந்த ஷோபா, அம்மா, நம்ம பாட்டி சொல்றத பண்ணித்தான் பார்ப்பமே என்று தன் பங்குக்கு சொன்னாள். ஜெயந்தி தன் பக்கத்தில் இருந்த வீணாவை தன்னுடன் அணைத்து கொண்டு, ஐம் சாரி டியர்,
நான் உன்னை குழந்தையாவே நினைச்சுண்டு இருந்துட்டேன். உன் மனசு இவ்வளவு காயப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கலம்மா. தப்புதான் நான் பண்ணது. சாரிம்மா. ஷோபா சொல்றதும் சரிதான். நான் அப்பாவுக்கு எடுத்து சொல்றேன். எப்படி இதை செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம டாக்டர் என்னவோ ஹார்மோன் மருந்துகள் எல்லாம் கொடுக்க பயப்படுறார். உனக்கு ஹோமியோபதியும் ஒத்துக்கல. பார்க்கலாம் என்றாள். அன்னிக்கே ஜெயந்தி கணேசனிடம் பேசுகிற விதமாக பேசி சம்மதிக்க வைத்து விட்டாள். அன்னிக்கு என்னமோ அத்தனை தீவிரமா மறுத்தியே என்று அவர் கேட்க, இவள் வீணாவே மனசுல இத்தனை குமுறல அடக்கி வச்சுட்டு இருந்திருக்கா. எனக்கு தான் தெரியாம போயிடுத்து. சரி, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கலாமே என்றாள். யார் கூட போறது? அம்மா அப்பா போறதா இருக்காளா என்றார் கணேசன். ஆமாம், அம்மா யோசிச்சுதான் வச்சிருக்கா. அம்மா பிறந்தாத்துல இருந்து தந்த நிலம் கொஞ்சம் சின்னமனூர் கிட்ட இருக்கு இல்லையா, அதை போயெல்லாம் பார்க்க முடியறதே இல்லை. அதை வித்துடலாம்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பத்தி அங்க இருக்கிற குடியாவனுக்கு சொல்லிட்டு போனா அதையும் முடிச்சுண்டு வந்துடலாம்னு நினைக்கிறா. சரி, 2 நாள் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஏதானும் பார்க்கலாம்னு அவர் சொன்னா, சாயந்தரம் சிநேகிதர்கள் எல்லோருடனும் அபிப்பிராயம் கேட்க போகிறார்னு அர்த்தம். கேட்கட்டும், நல்லதாக ஒரு தீர்வு கிடைக்கட்டும் என்று நினைத்து கொண்டாள் ஜெயந்தி. சாயந்தரம் இந்த பேச்சு வந்ததும் சாமிநாதன் முதலில் பயமா இருக்கும் போல இருக்கேடா என்று சொல்லவும், இல்லப்பா சாமிநாதா, ஏதாவது ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும், இப்படியே விட முடியாது இல்லையா என்றார் வரதன். நேத்திக்கு அவ அப்படி அழுது தீர்த்ததும் எனக்கும் சரி பரிமளாவுக்கும் சரி ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. அந்த பெண் ஏதாவது தப்பான முடிவெடுத்துட்டாள்னா நஷ்டம் யாருக்கு சொல்லு? இவா சொல்றத முழுசையும் கேட்டா நம்புற மாதிரி தானே இருக்கு. சுந்தரா அவ அக்கா பொண்ணுக்கே சரியா இருக்குன்னு சொல்றதுனாலதான் எனக்கும் முயற்சிக்கலாம்னு எண்ணம் என்றார். அதற்குள் பிரதீப் அங்கு வந்து, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் என்று கேட்டான். அவனை ஒரு முறை முறைத்து பார்த்த வரதன், நீ இந்த இடத்தை விட்டு போகணும், வேற ஒன்னும் வேண்டாம் என்றார் எரிச்சலுடன். எதுக்கு குழந்தைய கோவிச்சுக்கிற வரதா? நம்ம டென்ஷன் நம்மளோட, குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? கண்ணா, நீ போய் சுந்தரா பாட்டியை கூட்டி வாப்பா என்றார் சாமிநாதன். இவர்கள் கூப்பிடவே காத்திருந்தது போல உடனே வந்து விட்டாள் சுந்தராம்பா. வந்ததுமே, வீணா விஷயம்தானே, நான் தான் சொன்னனே, நிச்சயமா இது பலிதமாகும். நான் இத்தனை நாள் ஏன் சொல்லலேன்னு எனக்கே தெரியல. என்னவோ, எதற்கானாலும் நேரம் காலம் கூடி வரணும் இல்லையா? போன நாள் போக இப்போவாவது ஆக வேண்டியதை பார்க்கலாம். உங்களுக்கு நான் அந்த கோவில் பூசாரியோட ஃபோன் நம்பர் வாங்கி தரேன். ஃபோன்ல ஃபிக்ஸ் பண்ணிண்டு நேர்ல புறப்பட்டு போங்கோ. அந்த அம்மன் வரப்பிரசாதி, அவள் அருளாலே நம்ம காரியம் நிச்சயம் நடக்கும் என்றாள் சுந்தரா. போ கணேசா, யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு வழி பிறந்திருக்கு. உபயோகப்படுத்திக்கிறது நல்லதுன்னு தான் தோன்றது. ஆனா நீங்க தனியா போகக்கூடாது என்றார் ரங்கராஜன். என்னதான் எங்க அம்மா தைரியம் சொன்னாலும் நீங்க போகும் முன் நான் ஒரு தடவை அங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, நானும் அதைத்தான் நினைச்சேன். முதல் தடவை இவங்களை நீ கூட்டி போய் வர்றதுதான் தேவலை. போலீஸ் என்று போட்ட வண்டியில் 2-3 கான்ஸ்டபிளையும் உன்னோடு கூட்டி போய் அந்த ஊர்ல நீ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலே பாக்கி பேர் வரதங்கிட்டையும் பரிமளா அண்ணிகிட்டையும் மரியாதையா இருப்பாங்க. வீணாவின் பத்திரத்துக்கும் அதுதான் நல்லது. எல்லாரும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார் சாமிநாதன். அதேதான் நான் நினைக்கிறதும். அம்மா, நீ போய் நம்பரை வாங்கி கொடு. பரிமளா மாமிய ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லு. மற்ற ஏற்பாடுகளையும் பாரு கணேசா என்றார் ரங்கராஜன். கூடவே, முதல் தடவை நீ ஜெயந்தி வீணா உன் அம்மா அப்பாவுடன் நானும் தேவிகாவும் கூட வருகிறோம். அப்புறம் உன் அப்பா அம்மா வீணா போகட்டும். திரும்ப பிரார்த்தனை முடிக்க எல்லாருமா போவோம் அம்மா. பெரியம்மாவோட நானும் ஒரு தடவை பேசிடுறேன், நிம்மதியா இருக்கும் என்றார். ரொம்ப தேங்க்ஸ்டா என்று கணேசன் சொல்ல ஒரு முறை முறைத்தார் ரங்கராஜன். இல்லைடா என்று மீண்டும் ஏதோ சொல்ல ஆரம்பித்தவரை, போரும்டா, போய் பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாரு என்றார் ரங்கராஜன். இன்னும் 2 நாள்ல அமாவாசை வருது. அடுத்த நாளே வெள்ளிக்கிழமை தான். கிளம்புற வழியை பார்க்கணும், ஃபோன் நம்பர் வாங்கணும், நிறைய வேலை இருக்கு, கிளம்பலாம் என்றதும் எல்லோரும் கிளம்பினர். வீட்டிற்கு வந்த கணேசன் விஷயத்தை சொன்னதும் எல்லோருக்கும் சந்தோஷம்தான். ராத்திரி படுக்கும்போது ஜெயந்தி வீணாவிடம் கேட்டாள்,
பயமா இருக்காடா கண்ணா? இல்லம்மா என்றாள் வீணா. இந்த பார், தாத்தா பாட்டியோட நீ தனியா இருப்ப, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா பாட்டி நிச்சயமா அங்க உன்கிட்ட இன்னும் கண்டிப்பா தான் இருப்பா. நீ அதுக்கெல்லாம் கோவிச்சுக்கப்படாது. புது ஊர், உன்னை பத்திரமா பாதுகாக்கணுங்கிற டென்ஷன் இருக்கும் இல்லையா பாட்டிக்கு? நீ பாட்டுக்கு உன் பாட புஸ்தகங்களை எடுத்து போய் படிச்சுண்டு இருக்கணும். பாட்டியால என்ன சமைச்சு போட முடியுமோ போடுவா. நீ படுத்தாம சாப்பிடணும் என்ன? அம்மா, நீ கவலையே படாத. நாம தான் தினமும் செல்போன்ல பேசிக்குவமே இல்லையா? அது என்னவோ, நீ என்னை விட்டுட்டு இருப்பியோ என்னவோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எப்படியோ உனக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் இதுக்கு ஒத்துண்ட என்றாள் ஜெயந்தி. வீணாவிற்கு தூக்கமே வரவில்லை. ஏதேதோ எண்ணங்கள். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது, மறுபக்கம் ரொம்பவும் பயமாக இருந்தது. இப்படியே எண்ண அலைகளினால் அலை கழிக்கப்பட்ட அவள் எப்போது தூங்கினாளோ, அவள் அப்பா அம்மா எப்போது மாடிக்கு போய் படுத்தார்களோ தெரியாது. விடியற்காலை மணி 4 இருக்கும். பக்கத்தில் படுத்திருந்த பாட்டியை எழுப்பினாள் வீணா. வாரி சுருட்டி கொண்டு எழுந்த பரிமளா, என்னம்மா, என்ன ஆச்சு? பாட்டி, நம்ம ஊருக்கு போக வேண்டாம் பாட்டி என்றாள். ஏமா, இத சொல்லவா எழுப்பின? நீ ரொம்ப பயந்துட்ட போல இருக்கு. எதுக்கு பயப்படணும்? நாங்கள் எல்லாம் உன் கூடவே இருப்போம்மா. ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டு பேசாம படு. மணி என்ன ஆறது? இன்னும் பொழுது விடியவே இல்லையே. எல்லாம் கார்த்தால பேசிக்கலாம் என்றாள் பரிமளா. ஐயோ பாட்டி, உனக்கு ஒன்னும் புரியல. பாட்டி, நீ எழுந்து சரியா டைம் பார்த்துக்கோ. அம்மா தானே எழுந்து வரட்டும் என்றாள் வீணா. என்னடி சொல்ற என்ற பதறியபடியே எழுந்த பரிமளா லைட்டை போட்டாள். ஆமா பாட்டி, கருப்பம்பெட்டிக்கெல்லாம் போக வேண்டாம். என்ன புரியலையா? நான் பெரியவளாயிட்டம் பாட்டி என்றாள். சந்தோஷத்தில் திகைத்து போய் நின்ற பாட்டியிடம், என் ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி என்று அவள் காலில் விழுந்து வணங்கினாள் வீணா. அம்மாடி, நெசமாத்தான் சொல்றியா? எல்லார் வயிற்றுலையும் பாலை வாத்துட்டம்மா. நீ நன்னா தீர்க்காயுசோ இருக்கணும். அம்மன் கண் திறந்துட்டா. அம்மா ஜெயந்தி, எழுந்து கொஞ்சம் கீழே வாமா என்று உரக்க குரல் கொடுத்தாள். பேத்தியை கன்னத்தை வருடி திருஷ்டி கழித்தாள். கீழே பேச்சு குரல் கேட்டு விளக்கு போட்டிருக்கவும் ஜெயந்தியே எழுந்து கீழே வந்து விட்டாள். வீணா என்ற பரிமளா ஆரம்பிக்கும் போதே பதறிவிட்டாள் ஜெயந்தி. அன்றைக்கு அவள் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோன்றுகிறது என்றெல்லாம் சொன்னதிலிருந்தே அவள் ரொம்பவும் அதிர்ந்து போயிருந்தாள். வீணாவுக்கு என்னாச்சுமா என்று அவள் பதறிக்கொண்டே படி இறங்கவும், பரிமளா, ஏமா இத்தனை பதற்றம்? நல்ல விஷயம்தான், சுபமான சமாச்சாரம்தான். இந்த வார்த்தையை அவள் சொல்லத்தான் நாம இத்தனை நாள் காத்திருந்தோமடி என்றாள். நிஜமாமா நீங்க சொல்றது? அம்மன் அருள்தான் என்ற பெண்ணிடம் வந்து அவளை அப்படியே அணைத்து கொண்டாள். ஜெயந்தி, நான் போய் பால் காய்ச்சி காப்பி போடுறேன். நீ வாசல் தெளிச்சு கோலம் போடு. குளிச்சுட்டு குழந்தையை உட்கார்த்தி வச்சு பாலும் பழமும் கொடு. இன்றைய பொழுது நன்னா விடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாம்மா, கொள்ளை வேலை இருக்கு என்ற பரிமளா பேசிக்கொண்டே போனாள். பிறகென்ன, ஐயாரப்பன் காம்பவுண்டே சந்தோஷத்தில் மூழ்கியது. பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்தார்கள். ஒரு 10 நாட்கள் கழித்து எல்லோர் வீட்டிலிருந்தும் எல்லோருமாக ஒரு பெரிய வேனாக வைத்து கொண்டு அம்மனுக்கு புடவை சாத்த விலை உயர்ந்த பட்டு புடவை வாங்கி கொண்டு கருப்பம்பட்டி போய் வந்தார்கள். இத்தனை நாள் கழித்து ஆக இருக்கிறாளே என்று டாக்டரிடமும் ஒரு முறை அழைத்து போய் வந்தாள் ஜெயந்தி. எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டவுடன் எல்லோருக்கும் நிம்மதியாயிற்று. இப்போது எல்லோர் வீட்டிலும் கருப்பம்பட்டி அம்மானின் போட்டோ பூஜை அறையில் இடம் பெற்றது. மொத்தத்தில் ஐயாரப்பன் காம்பவுண்டில் இன்னும் ஒரு இனிய நிகழ்ச்சி. யார் என்ன சந்தோஷத்தில் மிதந்தார்களோ என்னவோ, ராமநாதனுக்கும் சீனிவாசனுக்கும் அன்று கோவிலில் பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்ததிலிருந்து நிம்மதியில்லை. ராஜேந்திரன் வீட்டிற்கு நேரத்திற்கு வந்தானா என்று மட்டும் தொடர்ந்து கவனித்து கொண்டனர். 3ஆம் நாள் திரும்ப கோவிலில் சந்தித்தனர். ராமநாதா, எனக்கு ஒரு தீர்வு தோணியிருக்கு. இந்த பிரச்சனையை சரி செய்ய நான் நாளைக்கு மதியம் 3 மணிக்கு உன் ஆபீஸ் பக்கத்தில் இருக்கிற உடுப்பி ஹோமுக்கு வர்றேன். நீயும் வா சொல்ற
என்று சொல்லிவிட்டு ஏதோ அவசர வேலை இருப்பதால் சீக்கிரம் போவதாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் சீனிவாசன். ராமநாதன் அன்றைய தினம் கோவில் பிரகாரத்திலும் சரி, வீட்டில் படுக்கையிலும் சரி, ஏதேதோ எண்ணங்கள் அவனை அலைக்கழித்தன. பாவம் அவன். வாழ்க்கையில் பெரிய சந்தோஷமெல்லாம் பார்த்தவனே இல்லை. புத்தி தெரிந்ததிலிருந்து தஞ்சாவூரிலேதான் இருந்தான். சுபாவமாகவே சாது. நன்றாக படிப்பான். ஒன்றும் ஓஹோ என்ற வசதி இல்லாவிட்டாலும் ஒரே பிள்ளையான அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யும் அளவுக்கு அவன் அப்பாவிடம் பணமும் அம்மாவிடம் பாசமும் இருந்தது. அம்மாவும் பரம சாதுதான். தனி வீடு வேண்டும் என்று அவன் அப்பா LIC காலனியில் சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொண்டார். கொஞ்ச நாட்கள் கூட அவர்கள் அந்த வீட்டில் சேர்ந்து இருக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார். ரொம்ப சொந்தங்களும் கிடையாது. அவருடைய ஆபீஸில் இருந்து வந்த சொல்ப பணத்தை பேங்கில் வட்டிக்கு போட்டுவிட்டு வீட்டை வாடகைக்கு விட்டாள் அவர் மனைவி. வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ரூமிற்கு தனியாக காம்பவுண்டிலிருந்து வழியும் அதன் உள்ளே அட்டாச்டு பாத்ரூமும் கட்டியிருந்ததால் அதில் அம்மாவும் பிள்ளையுமாக இருந்து கொண்டார்கள். மொத்தத்தில் ஸ்கூலில் 10வது வரை படித்து கொண்டிருந்த ராமநாதனை நல்ல விதமாக டிகிரி வரை படிக்க வைத்து விட்டாள். அந்த காலத்திலிருந்தே வரதன் சாருடன் அவனுக்கு ரொம்ப பழக்கம். அவருக்கு இவன் நன்றாக படிக்கும் பையன், எந்த வம்பு தும்புக்கும் போகாதவன் என்பதால் இவன் மேல் ஒரு தனி பிரியம். பழைய புஸ்தகங்கள் வாங்கித் தருவார். முடிந்த போதெல்லாம் உபகார சம்பளமும் வாங்கி கொடுப்பார். இவன் டிகிரி முடித்து சர்வீஸ் கமிஷன் தேர்வும் எழுதி வேலையில் சேர்ந்த புதிது. கல்யாணியின் பெற்றோர் இருவரும் ஒரே நாளில் ஆக்சிடென்டில் இறந்துவிட பொன்னியத்தை மட்டுமே அவளை பார்த்து கொள்ள ஆரம்பித்த நாட்கள் அவை. பித்து பிடித்தது போல இருந்தாள் கல்யாணி. அவள் டிகிரி 2ஆம் வருடம் படித்து கொண்டிருந்தாள். அவளும் வரதன் சாரிடம் படித்தவள்தான். அவர்தான் பொன்னியிடம் அவளுக்கு டியூஷன் வைமா, டிகிரி முடிச்சதும் அவளுக்கு மாப்பிள்ளை தேடலாம் என்றார். யாரிடம் டியூஷனுக்கு அனுப்புவது என்ற கேள்வி எழுந்ததும் ராமநாதனை சிபாரிசு செய்தார் வரதன். சின்ன வயசு பையன்னாக்கா பயமா இருக்கு மாமா என்று தயங்கினாள் பொன்னி. ஒரு பயமும் வேண்டாம்மா, அவன் ஒரு அப்பழுக்கில்லாத பையன். தைரியமா வீட்டுக்கு வர சொல்லி அவங்கிட்டயே டியூஷன் வை. நான் சொல்லும்போது உனக்கு என்ன பயம் என்றார். டியூஷனும் ஆரம்பித்து 2வது வருடத்தை நல்ல மார்க்குடன் பாஸ் செய்து விட்டாள் கல்யாணி. அந்த வருட பெரிய லீவில் பையன் பெரிய வேலைக்கு போய்விட்டான் என்ற ஒரே நிம்மதியுடன் கண்ணை மூடிவிட்டாள் ராமநாதனின் தாயார். மனம் உடைந்து போய்விட்டான் ராமநாதன். அந்த சின்ன வீட்டில் தாயாரும் இல்லாமல் தங்க கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அவனுக்கு. ஆதலால் தன் மொத்த நேரத்தையும் வரதன் சார் வீட்டிலோ அல்லது பொன்னியின் வீட்டிலோ செலவழிக்க ஆரம்பித்தான். வஞ்சனை இல்லாமல் கல்யாணிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தான். அவளும் முழு மூச்சுடன் படித்தாள். இருவருக்குமே அம்மா அப்பா இல்லை என்பதே இருவர் மனங்களும் ஒன்றை ஒன்று நெருங்க காரணமாயிருந்தது. ஆனாலும் அவர்கள் தங்கள் மனதை அந்த வழியில் போக விடக்கூடாது என்று கடிவாளம் போட்டு அடக்கும் வழியையும் தெரிந்து வைத்திருந்தனர். என்றாவது ஒரு நாள் அவளும் மூடவுட்டாகி உட்கார்ந்திருப்பாள். இவன் 2 வார்த்தை ஆறுதல் தைரியம் சொல்வான். ஒவ்வொரு நாள் இவன் வாழ்க்கையையே வெறுத்து பேசுவான். கல்யாணி அவனுக்கு தைரியம் சொல்வாள். இருவருக்குள்ளும் சிநேகம் இருந்தாலும் காட்டிக்கொள்ளும் தைரியம் இருவருக்குமே இல்லை. தைரியம் என்பதை விட இருவருக்குள்ளும் இருந்த சோகத்தில் கல்யாணம் காட்சி என்றெல்லாம் புத்தி போகவில்லை. அதெல்லாம் தங்களுக்கு அவசியம் என்று தோன்றவும் இல்லை. முக்கால்வாசி நாட்கள் பொன்னியத்தை வீட்டிலோ வரதன் சார் வீட்டில் கணேசனுடனோ சாப்பிட்டு விடுவான். இரவில் தன் வீட்டில் தூங்கும்போது மனம் இருண்டுவிடும். எத்தனையோ நாட்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கழித்திருக்கிறான். கல்யாணி டிகிரி முடித்து விட்டாள். அடுத்து என்ன செய்வது? பொன்னிக்கு கவலை பிடித்து கொண்டது. மனதில் ஏதோ பளிச்சிட ஒரு நாள் வரதனிடம் கேட்டாள். மாமா, கல்யாணி டிகிரி முடிச்சுட்டா, சிறப்பா தேறி இருக்கா. இதற்கான என் நன்றி முழுவதும் உங்களுக்கும் ராமநாதனுக்கும் தான் சொல்லணும். மாமா, நீங்க ஒரு தடவை சொன்னீங்க, இவ படிப்பு முடியட்டும், கல்யாணத்துக்கு பார்க்கலாம். அந்த வேலை வந்துடுத்துன்னு நினைக்கிறேன்.
புரியுறதுமா, கையில வெண்ணெயை வச்சுண்டு நெய்க்கு அளவானேன். நம்ம ராமநாதனை பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். நானும் அந்த எண்ணத்தோடு தான் இங்க வந்தேன் மாமா. இத்தனை வருஷமா நான் பழகின வரையில் அவன் ஒரு அப்பழுக்கில்லாத தங்கம். எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இருப்பதா தெரியல. கல்யாணியும் அவனும் நன்னாத்தான் பழகுறாங்க. அவன் அவளுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பா இருப்பான்னு நான் உறுதியா நம்புறேன். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாய் தந்தை இல்லாத அந்த குழந்தைக்கு நான் செய்யற பெரிய நன்மைன்னு நினைக்கிறேன். ஆனா மாமா, அவங்க 2 பேர் மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரியல. நான் கவனிச்சதுல கல்யாணி அவனை விரும்புறான்னு தான் படுறது. ஆனா அவன் என்ன நினைக்கிறானோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று கவலையுடன் கேட்டாள். கவலைப்படாதம்மா, நான் தெரிஞ்சுண்டு உனக்கு சொல்றேன் என்றார் வரதன். மறுநாளே ராமநாதனை வரதன் கேட்டார். ஏம்பா ராமநாதா, பொன்னி உன்னை தன் வீட்டு மாப்பிள்ளையாக்கிக்கணும்னு நினைக்கிறா. நீ என்ன சொல்ற? உனக்கு மனசுல வேற மாதிரி எண்ணம் ஏதாவது இருந்தா வெளிப்படையா சொல்லிடு என்றார். எனக்கு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் வேணும் மாமா என்றான். கல்யாணியோட தனியா பேசணுமா? ஒரு நாள் சிவகங்கை பூங்காவுக்கு வேணும்னா போயிட்டு வாங்கோ. அதானே நம்ம ஊர் மெரினா என்று சொல்லி சிரித்தார் கூட இருந்த கணேசன். இல்லண்ணா, பெரிய கோவிலுக்கு வேணா சாயந்தரம் போகலாமா? எல்லாத்துலயுமே நீ வித்தியாசமானவன்டா. ஆக உனக்கு பேசணுங்கிற எண்ணம் இருக்கு, சொல்ல தயக்கம். இன்னும் என்னடா தயக்கம்? சரி, சாயந்தரம் நீங்க 2 பேருமா பெரிய கோவிலுக்கு போய் வாங்கள என்றார் கணேசன். இல்லண்ணா, எல்லாருமே போகலாம். பெரிதாக சிரித்தார் கணேசன். சரி சரி, எல்லாருமே போலாம் என்றார். சாயந்தரம் எல்லோருமாக பெரிய கோவிலுக்கு போனார்கள். கருவூர் சித்தர் சந்நிதியில் சற்று உட்கார்ந்தார்கள். மற்றவர்கள் நாசூக்காக எழுந்து பிரகாரத்தை சுற்றி வருகிறோம் என்று கிளம்ப கல்யாணியும் ராமநாதனும் தனித்து விடப்பட்டனர். இருவருக்கும் என்ன பேசுவது என்பதே புரியவில்லை. கடைசியில் மௌனத்தை கலைத்தது ராமநாதன் தான். என்ன கல்யாணி, நீ என்ன நினைக்கிற? எதை பத்தி? பெரியவர்கள் சொல்லத பத்தி தான். பெரியவர்கள் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்களா? சமத்தா இருங்கோன்னு தான். சரி, சமத்தா இருந்துட வேண்டியது தானே. ஏய், விளையாடாத. எனக்கு உன் உண்மையான அபிப்பிராயம் வேணும். எதை பத்தி? அதான் வரதன் சார், கணேசன் அண்ணா, உங்க அத்தை எல்லாரும் சொல்றத பத்தி தான். அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? கடவுளே, பேசாம சித்தர் வழியில போய் விடுவதுதான் சாமி பெட்டர் என்று எழுந்தான். ஐயோ, அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டா ஏன் கதி என்று உட்கார்ந்த வாக்கில் அவன் கையை பிடித்து இழுத்து விட்டாள் கல்யாணி. ஒரு உணர்ச்சி வேகத்தில் அப்படி செய்து விட்டாளே தவிர முகம் சிவக்க உடனே கையை எடுத்துவிட்டு சாரி சாரி என்றாள். என்னவோ அப்படி உதறிக்கரையே கைய, என் கையில என்ன அவ்வளவு அழுக்கா இருக்கு என்ற ராமநாதன் தன் கையை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டான். என்ன ஆச்சு? வலிக்கும்படியா இழுத்துட்டேனா? சாரி என்றாள். ஆனால் அவன் முகத்தில் மலர்ச்சியை பார்த்தவள் மேலும் கேட்டாள். சரி, நீங்க சீரியஸா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்ல எல்லாரும் சொல்றத தட்ட முடியாம தாட்சண்யத்துக்காக ஒத்துக்கிறீங்களா? எனக்கு நிஜம் தெரியணும் என்றாள். எனக்கும் அதே நிஜம் தெரியணும். அத்தைக்கு வரன் தேடுற சிரமம் குறையணுங்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறையா? உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும். நான் ஒரு அனாதை, பணக்காரனும் இல்லை. ஆனா உனக்கு ஒரு நல்ல பத்திரமான வாழ்க்கையை தர முடியும். எனக்கும் இந்த தனி வாழ்க்கை கஷ்டமாத்தான் இருக்கு. உன் அத்தையும் உன்னை கொடுக்க இஷ்டப்படும் போது எனக்கு சம்மதம்னு தான் சொல்ல தோன்றது. இந்த காரணங்கள் எல்லாம் எனக்கும் பொருந்தும். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு காரணம் இருக்கு என்றாள் கல்யாணி. அது என்னவோ நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியணும். நீங்க நிஜத்தை சொல்லணும். நான் பொய் பேசுறது இல்லைன்னு உனக்கு தெரியும். என்ன தெரியணும் சொல்லு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்ன காரணங்கள் எல்லாமே உண்மையானாலும் அதையெல்லாம் தாண்டி வேற ஒரு காரணம் இருக்கணும். அது இல்லைனா கஷ்டம். என்னது? என்ன டியூஷன் மாஸ்டர் நீங்க? இது கூட உங்களுக்கு புரியலையா என்று கேட்ட கல்யாணி அவனை ஒரு கணம் உற்று பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். இல்ல கல்யாணி, நிஜமாவே எனக்கு புரியல. ஐயோ மக்கு மாஸ்டர், நீங்க என்ன விரும்புகிறீர்களா என்பது முக்கியம் இல்லையா? நான் அதை தெரிந்து கொள்ள எவ்வளவு தவிக்கிறேன் என்பதும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டாள். ஏனோ அவள் கண்களில்
நீர் கட்டிவிட்டது. அவள் கையை எட்டி பிடித்த ராமநாதன், சாரிம்மா, நீ சொல்றது உண்மைதான். நான் ஒரு மக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு இல்ல, உன்னை பார்த்த முதல் நாளிலிருந்தே என் மனசுல புகுந்துட்ட. என்ன, நம் மனசுக்கு நாமே போட்டுக்கொள்ளும் கோடுதான் அதை வெளிக்காட்ட விடாமல் நல்ல பையனாக இருக்க வைத்தது. நேரம் வந்துவிட்டது, வெளியே சொல்றேன் என்றான். எங்க சொல்றீங்க? வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்க வேண்டி இருக்கிறதே என்று முணுமுணுத்தாள் கல்யாணி. வெரி வெரி சாரி கல்யாணி, நான் கொஞ்சம் ஸ்லோ. ஆனா எனக்கும் இதே கேள்விக்கு பதில் தெரியணுமே, ப்ளீஸ் சொல்லேன் என்றான். இடதும் வலதுமாய் தலையசைத்தாள் கல்யாணி. இல்லையா? ஐயோ, பின்ன எதுக்கு சரின்னு சொன்ன கல்யாணத்துக்கு? அதிர்ந்து போய் கேட்ட ராமநாதனை பார்க்க கல்யாணிக்கு பாவமாக இருந்தது. ஐ லவ் யூ ஃப்ரம் டே நம்பர் 1 என்றாள். அம்மாடி, இத நல்ல தமிழ்ல சொல்லக்கூடாதா என் பைங்கிளியே? ஐயையோ, பயமா இருக்கே உங்க வேகம் என்றாள் கல்யாணி. பின்ன எதுக்கு தலைய நெகட்டிவா ஆட்டின? நான் அதை இப்ப வாயால சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள உங்களை பார்த்ததும் பதட்டத்தை தீர்க்க சொல்லிவிட்டேன் என்றாள் புன்சிரிப்புடன். அதற்குள் பிரதட்சிணம் செய்ய போன மற்றவர்கள் எல்லாம் திரும்பி விட்டனர். இவர்களை பார்த்து, என்ன எல்லாம் வேகமா நடக்கிறாப்புல இருக்கு என்று ஜெயந்தி சிரித்து கொண்டே சொன்ன பிறகுதான் இவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்திருந்த கைகளை விட்டனர். என்னம்மா, அந்த கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லிட்டானா என்று கேட்டார் கணேசன். அவரா எங்க சொன்னார்? நான் தான் அவர் வாயிலிருந்த வார்த்தைகளை பிடுங்கினேன் என்றாள் கல்யாணி. கவலைப்படாத, இனிமே ராமநாதா, நீ தினமும் காலை மத்தியானம் மாலை இரவுன்னு குறைந்தது 10 தடவை கல்யாணியை பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும் என்றார் கணேசன். அப்படித்தான் அவ்விடத்தில் பழக்கமோ என்று நமுட்டு சிரிப்புடன் கேட்டான் ராமநாதன். அதன் பிறகு கோவிலுக்குள் இருக்கும் கடையில் 2 தலையாட்டி பொம்மைகள் வாங்கினார். ரொம்ப சிம்பாலிக்கா அவர்கள் வாழ்க்கையை கோடி காண்பித்து விட்டார்கள். பாத்தியா ஜெயந்தி என்று கேட்டான் கணேசன். ஆமாம், ஒருவருக்கொருவர் தலையாட்டி கொண்டே இருந்து விட்டால் பிரச்சனை ஏது வாழ்க்கையில என்றாள் ஜெயந்தி. பேசிக்கொண்டே நடந்தார்கள். ஜெயந்தியை பார்த்து, ஆனா உலகத்திலேயே சித்தர் சந்நிதியில் வைத்து ஐ லவ் யூ சொன்னது நம்ம ராமநாதனாகத்தான் இருக்கும். என்ன சொல்ற என்றான் கணேசன். அதான் அண்ணா, எனக்கு கூட பயமா இருக்கு. பொன்னியத்தை கூட முன்ன 2-3 தடவை சொல்லியிருக்காங்க. என்னம்மா, என்ன பயம்? ராமநாதன் விஷயமாவா? எதனாலும் இப்பவே தெளிவுபடுத்திக்கோ பெண்ணே. மனசுல வச்சுண்டு மாலைக்கு கழுத்தை நீட்டாத என்றாள் ஜெயந்தி. ஏமா, உனக்கு அப்படி என்ன பயம் என்று கேட்டான் கணேசன். இவர் சந்நியாசி சித்தர்னு போய்விடுவாரோன்னு எனக்கு சின்னதா ஒரு பயம். ஏன்னா முன்னே 2-3 நாள் உப்பில்லாம பண்ணின ஏதோ டிஃபனை கூட ஒன்றுமே சொல்லாம சாப்பிட்டிருக்கார். எத்தனை நாள் 2 கால்லையும் வெவ்வேறு கலர் ஹவாய் செருப்புகளை போட்டுண்டு வந்திருக்கார் தெரியுமா? அப்படி எதிலையும் ஒரு பிடிப்பே இல்லாம இருந்தவர் ஆச்சேன்னுதான் இந்த பயம் என்றாள் கல்யாணி. அதெல்லாம் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் செஞ்சுட்டான். இனிமே அவன் வேற மாதிரி இருப்பான். என்ன ராமநாதா, நான் சொல்வது சரியா? சொல்லுப்பா, உன் வாயால அவளுக்கு என்றான் கணேசன். வாஸ்தவம்தான் அண்ணா, நான் அப்படித்தான் இருந்தேன். ஏன் நிலையில நான் விருப்புகளை வளர்த்துண்டா பின்னால ஏமாற்றத்தை தாங்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் நிலையே வேற. நான் மனதார ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கிறது என்பதால் என் நியாயமான ஆசைகளை வளர்த்து கொள்ளவே விரும்புவேன். கல்யாணியின் பயம் அர்த்தமற்றது. அனாவசியமாக ஒரு நல்ல பெண்ணுடைய வாழ்க்கையை பாழடிக்க மாட்டேன் அண்ணா, இது சத்தியம் என்றான் ராமநாதன் உணர்ச்சி பூர்வமாக. அதற்கு பிறகு நாள் குறித்து வேண்டியதை வாங்கி எளிமையாக கல்யாணம் முடித்து கொஞ்ச நாட்கள் தஞ்சையில் இருந்தனர். சீக்கிரமே சென்னையில் கணேசன் பிளாட்டிலேயே இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறினர். குழந்தை இல்லாதது குறைதான் இருவருக்குமே. ஆனால் ஒரு நாளும் அதை பற்றியெல்லாம் பேசி ஒருவர் மனதை ஒருவர் காயப்படுத்தி கொண்டதில்லை. கடவுள் கண் திறப்பார் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றனர். ஆமாம், இப்போது இன்று ராத்திரி தூக்கம் வராமல் இதையெல்லாம் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இப்படியும் அப்படியுமாக புரண்டு கொண்டிருந்த ராமநாதனுக்கே புரியவில்லை. எதற்காக பழசெல்லாம் நினைவுக்கு வருகிறது என்று யோசித்த போது, ஒழுங்கான நேர்மையான காதல் சரியான நேரத்தில் வரும்போது அது நமக்கு மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்கெல்லாம்
சந்தோஷத்தை தருகிறது. அப்படி இல்லாமல் பிஞ்சிலேயே பழுக்கின்றவர்களை எல்லாம் என்ன செய்ய முடியும்? அதுதான் வெம்பல். இந்த ராஜேந்திரன் அன்னைக்கு டிஸ்கோவில் பெண்களுடன் எல்லாம் ஆடிக்கொண்டிருந்ததை பார்த்ததும் அதனால் வந்த பயமும் தான் இந்த எண்ணங்கள் ஞாபகம் வருவதற்கு காரணம் என்று அவனுக்கு தோன்றியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.